நீ சரியில்லை. மூணாவது வாழ்க்கை. யாத்திராகமம் 11, 12, 13 படிச்சீங்கன்னா நிறைய வசனங்கள் வாழ்க்கை மாறணும். சின்ன சிம்பிளா நான் சொல்லி கதையா முடிக்கிறேன். மோசே ஜனங்களை கடைசியாக எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறதுக்கு பார்வோன் கிட்ட போய் மோசே ஆரோனும் பேசுறான், என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு. பார்வோன் சொல்றாரு அதெல்லாம் முடியாது. உடனே ஆண்டவர் வாதி அனுப்புறார். உடனே பயப்படுறான். சரி யார் யாரெல்லாம் போறீங்கன்னு கேட்கிறார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். கூட இருக்கிற எல்லா மந்திரிகளும் சொல்றாங்க, எங்க எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க அனுப்புங்க, ஆராதிக்கிறதுக்கு போங்க. அப்போ ராஜா என்ன சொல்ற 8வது வசனத்துல, எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்க போய் ஆராதனை செய்யுங்கன்னு இப்ப சொல்லிட்டாரு. யார் யார் போகிறீர்கள்? இப்ப கீழே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு போங்க ஆராதனை செய்யுங்க. இப்ப கேக்குறாரு யார் யார் போறீங்கன்னு கேக்குறாரு. அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரர்களோடு எங்கள் குமார்த்திகளோடு எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிட்டு போறோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும். நல்ல கவனிங்க, வாழ்க்கையை பத்தி பேசுறேன். ஃபர்ஸ்ட் வரத்தை பேசினா, 2வது வசனத்தை பேசினா, இப்ப வாழ்க்கை வெரி இம்பார்ட்டன்ட். 3வது இடத்துல சொல்றாரு, இப்போ மோசே ஆரோன் கிட்ட பார்வோன் கேட்கிறாரு, யார் யார் போறீங்க? எங்க குமாரர்கள், எங்கள் குமாரத்திகள், எங்கள் முதியவர்கள், எங்களுடைய இளையவர்கள், எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாரோட போய் நாங்க பண்டிகை கொண்டாடணும். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆராதனை போங்கடான்னு உள்ள இல்ல சொல்றான். இல்ல புருஷர்கள் மட்டும் போங்க, மீதி எல்லாம் இங்கே இருக்கட்டும். என்ன சொல்றான்? புருஷர்கள் மட்டும், ஆம்பளை மட்டும் போய் ஆராதிங்க, மீதி எல்லாம் யாரு எங்க இருக்கணும்? நோ 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 நோ, நாங்க எல்லாரும் தான் போவோம். சரி, மறுபடியும் ஆண்டவர் வாதி அனுப்புறாரு. மறுபடியும் பார்வோன் கூப்பிட்டு சொல்ல, சரி இப்போ நீங்களும் முதியவர்களும் நீங்க எல்லாரும் போய் பெரியவங்க மட்டும் ஆராதிச்சுட்டு வாங்க. நோ 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 நோ, நாங்க பிள்ளைங்களோட போவோம். சரி, மறுபடியும் ஆண்டவர் வாதிக்கிறார். மறுபடியும் கூப்பிடுறான். சரி, பிள்ளைங்க எல்லாரோட போங்க, ஆடு மாடுகளை இங்கே வச்சுட்டு போங்க, நீங்க மட்டும் போங்க ஆராதி. சரி, ஆடு மாடு ஆராதிக்குதா, ஜனங்க ஆராதிக்கிறாங்களா? அப்போ அவன் என்ன சொன்னா, ஆடு மாடு இருக்கட்டும், நீங்க எல்லாம் போங்க ஆராதிக்கணும். இவங்க போய் ஆராதிக்கலாமா இல்லையா? ஆராதிக்கலாமா இல்லையா? ஆனா இப்ப மோசே சொல்றாரு, நோ 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 நோ, ஆடு மாடு வரணும். ஆடு மாடு எதுக்குன்னு, அதுங்களை தான் நாங்க கடவுளுக்கு பலி கொடுத்து ஆராதிக்க போறோம். பலியை கூட்டிட்டு போகணும், பலியை கூடவே கூட்டிட்டு போகணும். பலியை விட்டுட்டு நாங்க போய் வெறுங்கையோட போய் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டோம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆடு மாடுகளை தேவனுக்கு பலி கொடுத்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். வாழ்க்கை டோட்டல் சரண்டர், முழுமையான வாழ்க்கை. When you surrender to God, then only God bless you. அப்பதான் no 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 no, நானும் போவோம், ஆண்களும் போவோம், பெண்களும் போவோம், குழந்தைகள் எல்லாரும் நாங்க போய் ஆராதிப்போம். சரி, ஆடு மாடுகள், நோ நோ, ஆடு மாடுகள்ல நாங்க தேடி அதுல பரிசுத்தமானதை கடவுளுக்கு பலி கொடுத்து ஆண்டவரை ஆராதனை செய்ய போறோம். முழுமையாகவே எங்களை அர்ப்பணிக்க போறோம். சும்மா நாங்க மட்டும் போய் பெண்களை விட்டுட்டு போறவங்க இல்ல, இல்ல நாங்களும் பெண்கள் குழந்தைங்களை, நாங்க குடும்பமாகவே தேவனை ஆராதிப்போம். எங்க வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆடு மாடுகளையும் கொண்டு போவோம். என்ன வைராக்கியம்! நீ என்ன பண்ற? பிள்ளைகளை பப்ஸ் வாங்கி படிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இரு. அது சாப்பிட்டு முன்னையும் பின்னையும், பின்னாடியும் வளர்ந்துட்டு போவோம், முன்னாடியும் வளர்ந்துட்டு போவோம். குறுக்குறே சர்ச்சில் உட்கார வச்சு சாப்பிடு சாப்பிடு. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிசாசின் தந்திரம் என்ன? உனக்கு வரம் இல்லைன்னா நீ மோசம் போயிட்ட, வசனத்தை கேட்கலன்னா நீ மோசம் போயிட்ட, வாழ்க்கையில வாழலன்னா நீ மோசம் போயிட்ட, அப்படின்னா அழிஞ்சிட்ட.
கெட்டு போயிட்டேன்.